என்னடா ஒரு வழியா அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணிட்டீங்க போல. அவங்க பாத்தி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? விரிவாக்கத்தோட முடிச்சிருவீங்கன்னு பார்த்தேன், தொடர்ந்து விரிவாக்கம் பண்ணிட்டீங்க. 23 பேரு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க போல. ஆமா, ஆதுவர்ஜனா சும்மாவா? விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிட்டாரு போல. ஆமா, எங்க அண்ணன் எப்படி விளையாடுவார் தெரியுமா? அவர் ஒரு பிளேயரு. சிடி பிளேயரா? பாஸ்கெட்பால் பிளேயர். சாரி சாரி, சரி ஓகே. அமைச்சர்ல அமைச்சர், அதனாலதான் இருக்கு விளையாட்டுத்துறையை கொடுத்திருக்கோம் நாங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு வர்றாங்க? பாஸ்கெட்பால் இப்படி அடிப்பாங்க தெரியுமா? ஒருத்தர் பந்தத்துக்கு போடும்போது இப்படி அடிச்சுல. சூப்பர். அதனாலதான் அவங்க எல்லாம் வந்து தற்குறின்னு சொல்றாங்க, சும்மா சொல்லல வெளில யாரும். ஓகே, புரியல எனக்கு. பாஸ்கெட் பால்னா வந்து அது கிடையாது தம்பி. சாரிக்கா, சரி. ஒரு பாக்கெட் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடணும். பாக்கெட் வந்து கீழே வச்சிருக்க மாட்டாங்க, ஹைட்ல வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஆதவர்ஜனா அமைச்சர் அவர்கள மாதிரி ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அவர் நின்னுகிட்டே போட்டுடலாம். ஷார்ட்டா இருக்கவங்களும் சாதிக்கிறாங்கதான். இப்ப வந்து ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டாரு. இதுல காங்கிரஸ் 2 பேர் உள்ள சேர்ந்திருக்காங்க பாத்தியா? ராஜேஷ்குமார் அப்புறம் விஸ்வநாத். அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா அவங்க அமைச்சர்களை பதவி ஏற்றிருக்காங்க. காங்கிரஸ் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி கூட்டணியா இருந்தப்ப அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில இடம் தரல. புதுசா வந்திருக்கிற இந்த கட்சி வந்து கொடுத்திருக்கு. அதே மாதிரி இலாக்காக்களையும் வந்து ஒதுக்கிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்து நீ பாத்தியா, விசிக அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எல்லாம் ஒதுக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டாப்பா, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துக்கிறோம், ஆனா எங்க கூட்டணி டிஎம்கே கூட தான், இது குடியரசுத் தலைவர் ஆட்சி எதுவும் வந்துடக்கூடாது, அதனாலதான் நாங்க ஆதரவு தர்றோம். நாளை பின்ன இதுவே திருமாவளவன் அவங்க ஆதரவு கொடுத்திருந்தாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்காது, அவர் தான் சதி பண்ணிட்டாருன்ற பேர் வரக்கூடாது, அதனாலதான் நாங்க ஆதரவு தர்றோம், நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல அதிமுக தரப்புல ஒரு அணி வந்து போய் சேர்ந்தாங்க தெரியுமா? ஆமா, அவங்களுக்கு டீல்ல விட்டுட்டாங்களாமே. பின்ன அவங்க மேல எல்லாம் வந்து கொஞ்சம் ஊழல் கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கட்சி தாவல் தடை சட்டம் படி இவங்க அதிமுக எம்எல்ஏக்கு மட்டும் தான் ஊழல் கேஸ் இருக்கா என்ன? நிறைய பேர்கிட்ட இருக்கு, இருந்தாலும் நிலுவையில இருக்குல்ல. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் மேலே ஊழல் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் வேலுமணியாக இருக்கட்டும், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், இவங்க மேல எல்லாருமே ஊழல் கேஸ் நிலுவையில இருக்கு. அது மட்டும் இருக்குது. இந்த சேனா ஏற்கனவே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல ஊழல் கேஸ் இருக்கு தெரியுமா? இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து தூய சக்தி, அதனால தூய சக்தின்றதுனால அவங்களுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது, எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் மேல இபிஎஸ் அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இவருக்கு இன்னும் விஜய் வந்து அமைச்சரவை பதவியில இவங்களுக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏக்கு கொடுத்தாங்கன்னா இவருக்கு வந்து இதாயிடும், நெருக்கடி ஏற்படும். 8 பெருசா 25 பெருசான்னு வச்சு பாக்கும்போது அவருக்கு வந்து 8 தான் வந்து பெருசா தெரிஞ்சிருக்கு. அதனால மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு எங்க அண்ணன் வந்து 8ஆ பிரிச்சிருக்காரு. இப்போ நிதியமைச்சரா ஒருத்தர் நியமிக்கப்பட்டார்ல ஃபர்ஸ்ட். ஆமா, செங்கோட்டையன் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருந்தாங்க நிதியமைச்சரா. அவங்க வந்து நாங்க நல்லா ஆட்சி நல்லா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்ப வந்து மாத்திட்டாங்களா தெரியுமா? அந்த துறையை வந்து புடுங்கிட்டாங்களாம். அதுக்கு யாரு எடுத்திருக்கா தெரியுமா? கேள்விப்பட்டேன். மரிய வில்சன் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவருக்கு வந்து இந்த துறை மட்டுமே இல்ல, இன்னொரு துறையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அது என்ன துறைனா திட்டமிடல் துறை வந்து கூடுதலா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. துறையோட சேர்த்து இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. சரி, செங்கோட்டையனுக்கு என்ன துறை கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? அது தெரியும். ஏன்னா நிதியமைச்சர் தான் வந்து மெயின், அதுதான் வந்து நிர்வாகம் பண்றது. அதை வாங்கிட்டதுனால வருவாய் அப்புறம் பேரிடர் மேலாண்மை துறை இதை வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்காக வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. எனக்கு புரியல, இப்ப நிதித்துறை வந்து அவரால் டீல் பண்ண முடியாத நினைச்சு மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல, இவங்க மரிய வில்சன் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால அவங்கள்ட்ட வாங்கி இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, செங்கோட்டையனுக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு, அவர்கிட்ட எல்லா துறையும் கொடுத்தாலுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நிதித்துறை ஏன் வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அதான் அவரை விட ஒரு பெட்டரா பண்ணுவாரு அப்படின்றதுனால இது வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து யார் கொடுத்தீங்கன்னா, மீன்வளத்துறை வந்து யாருக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா, அமைச்சரை வந்து மீன்வளத்துறை அமைச்சரை வந்து விஜயோட நண்பருக்கு கொடுத்திருக்காங்க, தூத்துக்குடி எம்எல்ஏ. ஏன்னா அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள் இல்லையா? சோ அவருக்கு வந்து அந்த நண்பர்கள் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்கல்ல, நாளைய தீர்ப்பு, மாண்புமிகு மாணவர், இதுல எல்லாம் சின்ன ரோல் பண்ணிருக்காங்க. வேட்டைக்காரன் பாத்தியா? நான் ரோல் செம்ம சேலஞ்சான ரோல் இல்ல, அந்த ரோலுக்காகவே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தோம். அதுல எவ்வளவு வெரைட்டி இருப்பாரு, அந்த முடி இப்படி வச்சுக்கிட்டு. இல்லன்னா வருத்தம்ப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. நல்ல வேலை கொடுத்துட்டாங்க, இல்லன்னா அவ்வளவுதான் மக்கள் கொதிச்சு போய் எனக்கு வருத்தம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அமைச்சர் பதவி ஃப்ரெண்ட்ன்ற ஒரு காரணத்துக்காகவும் திரைத்துறையில கூட இருந்ததுனால அப்படிலாம் இல்ல, அவருக்கும் டேலண்ட் இருக்கு. அவர் வந்து மக்களுக்கு பிரச்சாரத்துக்கு போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கி இருக்காங்க. ராஜேஷ்குமாருக்கு வந்து சுற்றுலாத்துறை ஒதுக்கி இருக்காங்க.
விஸ்வநாதனுக்கு வந்து உயர்கல்வித்துறையை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உயர்கல்வித்துறை, இந்த கல்வித்துறை வந்து ராஜ்மோகன் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தெரிஞ்சது. இது வேற அது வேற. அப்படிதானா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் சேலத்தை சேர்ந்த தமிழன் பார்த்திபன் அவங்களுக்கு வந்து போக்குவரத்து துறை வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த எம்எல்ஏ ரமேஷ் அவர்களுக்காக வந்து இந்து சமய அறநிலையத்துறையை வந்து கொடுத்திருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை யாருக்கு கொடுத்திருந்தாங்க? சேகர் பாபு அண்ணா. அவரை விட இவர் நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக இவருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வாட்டி அவர் வந்து துறைமுகத்துல நின்று ஜெயிச்சுட்டாரு. 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. அதுல இவரும் வந்து ஒருத்தரும் சொல்லலாம். சென்னையில இருந்த 16 தொகுதியில. அதற்கடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வந்து சம்பத்குமார் அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை வந்து கோவை கிழத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவங்க எல்லாம் அவங்க தொகுதியில வந்து அவங்க அந்த எம்எல்ஏ அமைச்சரா இருந்து என்னென்ன மேற்கொண்டு கொண்டு வர்றாங்க நலத்திட்டங்கள் கொண்டு வருவாங்க கண்டிப்பா. அப்புறம் வந்து வனத்துறை அமைச்சரா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித்குமாருக்கு வந்து வனத்துறை கொடுத்திருக்காங்க. பால்வளத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த பால்வளத்துறை அமைச்சரா குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி இருக்காங்கல்ல அவங்களுக்கும், கால்நடைத்துறை அமைச்சரா அவினாசி எம்எல்ஏ கமலி, ரொம்ப இளம் எம்எல்ஏன்னு இவங்களை சொல்லலாம், இவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வேளாண் துறை அமைச்சரா வந்து யார் நியமிச்சிருக்காங்கன்னா கும்பகோணம் எம்எல்ஏ வினோத்தை வந்து நியமிச்சிருக்காங்க. சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா வந்து திருவாடான எம்எல்ஏ ராஜுவை வந்து நியமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வீட்டு வசதித்துறை அமைச்சரா கடலூர் எம்எல்ஏ ராஜ்குமார் அவங்களுக்கு வந்து அந்த பதவி கொடுத்திருக்காங்க. இந்த பதவி அவங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சரா யாரை நியமிச்சிருக்காங்கன்னா அரக்கோணம் எம்எல்ஏ காந்திராஜை வந்து நியமிச்சிருக்காங்க. சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சரா ஒட்டபிடாரம் எம்எல்ஏ மதன்ராஜ் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா சமூக நலன் மகளிர் நலத்துறை அமைச்சரா ராஜபாளையத்தை சேர்ந்த எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி அவங்களையும், கைத்தறி ஜவுளித்துறை அந்த ஜவுளித்துறை இந்த அமைச்சராக பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ விஜய் பாலாஜி இவங்களுக்கும் வந்து இந்த துறையெல்லாம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரா வந்து ராசிபுரம் எம்எல்ஏ லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து நியமிச்சிருக்காங்க. இதுல ஏஐ தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா வந்து வேளச்சேரி எம்எல்ஏ குமார வந்து நியமிச்சிருக்காங்க. இப்ப வெளிநாட்டுல வாழ்வாங்கல்ல, அந்த வெளிநாடு வாழ் தமிழர் நலனுக்காக அந்த அமைச்சராக யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ தென்னரசு அவங்களையும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத்குமார் அவங்களையும் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா வந்து அறந்தாங்கி எம்எல்ஏ முகமது பர்வேஸ் வந்து நியமிச்சிருக்காங்க. மனிதவளத்துறை அமைச்சரா வந்து தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமாரை வந்து நியமிச்சிருக்காங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் துறை வந்து ஒதுக்கிட்டாங்க. அவங்கவுங்க துறையில அவங்க வந்து பெஸ்டா வந்து கொடுக்கணும். இப்ப நீங்க லோகேஷ் குமார்னு படிச்சோம்ல ராசிகுமார், அவங்களுக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்? அவங்களுக்கும் இல்ல, அவங்க அப்பாவுக்கும் சினிமாவுக்கும். அவங்க அப்பா தனபால் அவங்கதான் முன்னாள் சபாநாயகர் ஏடிஎம்கேல வந்து இருந்தாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு எல்லாம் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. சபாநாயகரா இருந்த இபிஎஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இப்ப அவர் கட்சியில இல்ல. ஏன்னா நம்ம தான் பாத்திருக்கோம்ல, ஏடிஎம்கே வந்து 2ஆ உடஞ்சி 3ஆ உடஞ்சி திரும்பி இந்த தரப்பு எம்எல்ஏக்கெல்லாம் மறுபடியும் இபிஎஸ் போறாங்க. இபிஎஸ்ல இருந்து பிரிஞ்சு எஸ்பி வேலுமணி அவங்கள்ட்ட வந்து மொத்தமா அதிமுக வந்து எங்க அண்ணன் கிட்ட வந்துரும் நான் நினைக்கிறேன். மொத்தமா வந்துருவாங்க. மொத்தமா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த மாமன்னன் படம் பாத்திருக்கியா? அதுல வடிவேல் சாருடைய கேரக்டர் வந்து இந்த தனபால் இருக்காங்கல்ல, இவங்களுடையதுதான். அது உண்மை கதை தான் கிட்டத்தட்ட. அந்த பிளாஸ்டிக் சேர் கொடுக்கறது, ஒடுக்கப்பட்ட சமூகம் சேர்ந்தவர் அப்படின்றதுனால சில அநியாயங்கள்லாம் பண்றது, இதெல்லாம் வந்து இவங்களுடைய கதைக்களம் தான் அது. அந்த ராசிபுரம் சினிமால வந்து காசிபுரம்னு காட்டியிருப்பாங்க. வடிவேல் சாரோட அந்த கேரக்டர் அப்படிங்கிறது இவரோட கேரக்டர் தான். மாமன்னன் கேரக்டர் வந்து நம்ம தனபால் அவங்க. அப்ப அவரோட பையன் வந்து கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவாரு. அதனால அந்த கோயம்புத்தூர் வந்து இவங்களுடைய தொகுதியா தான் இருந்துச்சு. கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஏடிஎம்கேல இவங்க பையனுக்கு கொடுக்கல. அதனால இவங்க பையன் லோகேஷ் அவங்க வந்து டிவிகேல போய் நின்று அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியும் வந்து டிவிகேல வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாமன்னன் படத்தை பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது கனெக்ட் ஆகும், தெரியும். இது வந்து அப்பவே பேச பொருளா தான் இருந்துச்சு. முன்னாள் சபாநாயகர் தனபால் அவங்களுடைய கதை தான் இது, ஒரிஜினல் ஸ்டோரி தான்ற மாதிரி. அதே மாதிரி அதுல லால் இருப்பாங்கல்ல, ஹீரோ இல்ல துணை நடிகர் லால், அவங்க வந்து ஜெயலலிதா அவங்களுடைய கேரக்டரை வந்து மனசுல வச்சு எழுதுனது அதுன்ற மாதிரி அந்த டைரக்டர் மாரி செல்வராஜ் அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப போக்குவரத்து துறை அமைச்சரா ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. சேலம்ன்ற மாதிரி விஜய் தமிழன் பார்த்திபன் தெரியுமா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காரு. இவருக்கும் விஜய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இட்னு வந்து இட்னு போவாரா? இட்னு வந்து இட்னுனா போக மாட்டாரு. என்ன தெரியுமா, இவருமே விஜய் கூட சேர்ந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா. எந்த படம்? இதுல போக்குவரத்து துறை கொடுத்திருக்காருல, இந்த துறைக்கும்
இந்த ஒரு நடிப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படி என்ன படமா இருக்கும்? கோட் படம் பார்த்திருக்கியா? கோட் படமா? அந்த படத்துல இவர் வந்து போக்குவரத்து துறை காவல் அதிகாரியா வருவாரு. ஓ, இந்த விஜய் தமிழன் பார்த்திபன். சோ அப்படியா? அந்த சீன்ல வந்து அவர் அப்படி நடிச்சிருப்பார். சின்ன கேரக்டர் தான். அதுல வந்து போக்குவரத்து துறை அதிகாரியா நடிச்சிருப்பாரு. இப்ப போக்குவரத்து துறை அமைச்சராவே மாறி இருக்காரு. படத்தாட்டே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் ஏன்னா அங்க அண்ணன் வந்து எல்லாமே அப்படி படத்துல என்னெல்லாம் காட்டுறாரோ அது எல்லாத்தையும் மாசம் அப்படி கொண்டு வந்துருக்காரு. மிஸ் ஆயிட்டு அந்த CM 07 2026 மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது எதுக்கு தெரியுமா? நாங்க வந்து அதை நாங்க தான் வாண்டடா பண்ணோம், திருஷ்டி கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கண்ணு போட்டோம்ல, எப்படி இப்படி வந்து முன்பே கணித்தார் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு விஷயம் தெரியுமா, சூர்யா அவர்கள் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சாரு தெரியுமா, சூர்யா நடிக்கிறதுல முன்கூட்டியே கணிக்கிறாருப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க தெரியுமா? புரியுதா? சொன்னாங்களா? அப்போ அவருக்கு அப்புறம் என்ன நடிச்சு நிறைய படங்கள் வந்து அடுத்தது அவருக்கு வெற்றி படங்கள் அமையல. சோ அதே மாதிரி எங்க அண்ணனுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 7ஆம் தேதியை கட் பண்ணி நாங்க 10ஆம் தேதி பதவி ஏற்றோம். சரி, அதான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தெளிவா சொன்னாங்க, நீங்க ரீல்ஸ் ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ரியல் ஆட்சிக்கு வாங்க அப்படின்ட்டு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கடைசியா சொல்லிக்கிறேன். இப்போ எந்த ஆட்சியாவது இப்படி ஃப்ரீடமா ரீல்ஸ் எடுத்து அப்லோட் பண்ண முடியுமா? ஒரு முதலமைச்சர் கிட்ட பண்ணிட்டு இப்படி ரீல்ஸ் எடுக்க முடியுமா? அதான் நானும் சொல்றேன், இந்த ஆட்சியில தான் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்கும். இது கொடுமைகள் இல்ல, மாற்றம். மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? மக்களால், மக்களே மக்களுக்காக தேர்ந்தெடுக்கும் ஆட்சி தான் மக்களாட்சி. இது சொன்னவர் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணன் தான். உங்க அண்ணன் சொல்லல, ஆப்ரஹாம் லிங்கன் தான் வந்து சொன்னாங்க. உங்க அண்ணன் வந்து எதையும் கொண்டு வந்து தானாலாம் சொல்லல, டைரக்டர் சொல்றதா அவர் சொல்லுவாரு, இப்ப ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொல்றதா அவர் வந்து சொல்லுவாரு. நீங்க 10ஆம் தேதி நீங்க பதவி ஏத்துட்டு அமைச்சரவையை கூட நீங்க விரிவாக்கம் பண்ணல, இலாக்கா யாருக்கு ஒதுக்கணும்னு தெரியாம ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தீங்க. நாங்க வந்து எல்லாத்துக்கும் குளிக்க போட்டுட்டு இருந்தீங்களா? இல்ல ஒருவேளை ஆஸ்தான ஜோசியர் கூட சொல்லணும், பல்லி கத்திடுச்சு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி, அதுக்காக வெயிட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. இல்ல ஆஸ்தான ஜோசியர் வந்து முதலமைச்சரா இவர் பதவி ஏற்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கணிச்சு சொன்னாரு. நமக்கு வந்து ஒரு பதவி கொடுப்பாங்க, அத மறுநாளே புடுங்கிப்பாங்கன்னு கணிச்சாரா? அது வந்து எதுக்குன்னா கணிக்கல போல. கணிக்கல, அதுவுமே ஒரு விஷயம். எதுக்குன்னா இப்படி பண்ணுனா அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது பாக்குறதுக்காக நாங்க வந்து பதவி கொடுத்தோம். அப்புறம் அவங்க வேண்டாம்னு சொன்னோடனே நாங்க அப்படியே வாபஸ் வாங்கிட்டோம். இந்த சூட்சமம் தெரிஞ்சு நீங்க பண்றீங்க. ஆமா, ஏன்னா அவங்க எப்படி எதிர்கட்சிகள்லாம் வந்து எந்த மாதிரிலாம் எந்த ரூபத்துல எல்லாம் வராங்க, எந்த மாதிரிலாம் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க இது ஒரு புதுசா ஒரு சீட்டு குலுக்கி போட்டா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. ஓகே ஓகே, அதான் தெளிவா நானும் வந்து உதயநிதி அண்ணன் அவங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். ரீல்ஸ் ஆட்சில இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. இந்த மொபைல், இந்த ரீல்ஸ் இதெல்லாம் தாண்டி எப்படி மாசாராரு. அதுக்கு வந்து BGM ஒண்ணே எடிட்டர், அவங்க 2 பேருக்கு தான் நீங்க வந்து ஃபேனா. எந்த முதலமைச்சராவது கார் ஓட்டு இருக்காங்களா? அதாவது அந்த இதுக்கு கொடுப்பாங்கல்ல. ஆரம்பிச்சிடாதீங்கடா, சட்டசபையில எங்க அண்ணன் வந்து சாப்பாடு டப்பா திறந்து வச்சு அவர் கையால எடுத்து அவர் வாயால முழுங்கினாரு சொல்லிக்கிட்டே இருக்காது நீங்க. ஆமா, எங்க அண்ணன் வந்து நினைச்சா இத்தனை பேரால ஊட்டி விடலாம். ஆனா அவரே வந்து சாப்பிட்டு அவரே வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் அவரே சாப்பாடு அவர் வயிற்றுக்குள்ளதான் போச்சா இல்ல வேற யாருக்காவது கனெக்ஷன் அங்க இருந்தா ஆதவர்ஜிராவுக்கு புசி அனந்த் இவங்க எல்லாம் ஊட்டி விட்டு இருப்பாரு. அவங்க இல்ல, அதனால எங்க அண்ணனே சாப்பிட்டுக்கிட்டாரு. சரி சரி, ஓகே. ஒரு வழியா அமைச்சரவை நான் போனா கூட எங்க அண்ணன் எனக்கு ஊட்டி விடுவாரு. பக்கத்துல சேர்க்கிறாரான்னு பாருடா முதல்ல. ஏன்டா ரியல் லைஃபுக்கு வாங்கடா, ஃபேமிலிய பாருங்கடா, குடும்பத்தை பாருங்கடா, உங்க படிப்பு, உங்க வேலை, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய கெரியரை பாருங்கடா, படுத்தாதீங்கடா. இல்ல அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த துறை அமைச்சர்கள் வந்து எந்தெந்த துறையில அவங்க மேம்பாடு திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய துறை அந்த தொகுதியை வந்து அவங்க முன்னேற்றுறாங்க அப்படின்றத நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, எல்லாரும் சேஃபா இருங்க, இது மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து தள்ளி இருங்க.